ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம 2025 ஹுண்டாய் வென்யூ பெட்ரோல் வேரியண்ட் தான் வந்து ஃபாக் லைட் அப்கிரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதில் வர ப்ரொஜெக்டர் லைட், ஸ்டாக் ப்ரொஜெக்டர் லைட் வந்து வெளிச்சம் பத்தலை ரைடருக்கு. ஸோ வந்து இதில் ஃபாக் லைட் அப்கிரேட் பண்ண வந்திருக்கோம். அதனால் போனதும் பம்பர்லாம் பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா இதில் ஃபாக் லைட்டுக்கான ஒரு ப்ரொவிஷனே இல்லை. அந்த ப்ரொவிஷனே கிடையாது. இதில் இருக்க ஸ்டாக் பம்பரில் ஃபாக் லைட்டுக்கான ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ அந்த ஸ்டாக்கில் வந்து அந்த பிளாஸ்டிக் பார்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபாக் லைட் ப்ரொவிஷனோடு இருக்க வேறு பிளாஸ்டிக் பார்ட் வந்து இவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க ஸ்டாக்குக்கு ஃபிட் ஆகிற மாதிரி. அதை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. அதை வந்து இந்த பம்பரில் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஃபாக் லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தராங்க. இது வந்து எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தப்ப இந்த கடை நமக்கு தெரிஞ்சுது. இந்த கடை தனியாக ப்ரொமோட் பண்ணுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ நீங்களே தேடி பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் உள்ளே வந்து ஃபிட் பண்ணுறது. அந்த க்ரில் மாதிரி தெரியுதுல்ல, அதுதான் வந்து நம்ம இப்போ புதுசாக பண்ணியிருக்காது. பிஃபோர் இருந்தது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ப்ளைனாக கவர்டாக இருக்கும். அதை விட இது லுக் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ட் இது ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இருந்துச்சு பார்க்குற வரைக்கும். ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து அதை கட் பண்ணி அண்ட் வண்டிக்குள்ளே இருக்க ஒயரிங்கை வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதில் லூப் பண்ணி தான் வந்து போடுறாங்க. ஸோ புது வண்டிக்கெலாம் பெருசாக அட்வைசபிள் கிடையாது. ஸ்டில் ஓனர் வந்து அதெல்லாம் முக்கியம் இல்லை, வெளிச்சம் இல்லைன்னு சொன்னதால் நம்ம வந்து பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போயிருந்தோம். அண்ட் முடிச்சுட்டு ஃபர்தராக வந்து அலைன்மெண்ட் பார்த்தாங்க. லைட் அலைன்மெண்ட்லாம் பார்த்து கம்ப்ளீட்டாக வச்சு செட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்விட்சும் வந்து வச்சாச்சு. ஸோ நமக்கு தேவை இருக்குது அப்போ மட்டும் நம்ம வந்து போட்டுக்கலான்ற மாதிரி கீழே இருக்குது ஸ்விட்சு. இது வந்து நார்மல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் தான். இதில் வந்து 3 லைட்ஸ் வருது. வார்ம் ஒயிட் வருது, எல்லோ வருது. இந்த 3மே வருது. 3மே ஒரே ஸ்விட்ச் தான். ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோன்னா அடுத்தடுத்த கலர் வரும். அண்ட் இது போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் லுக்கு, க்ரில்லோட லுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தான் தோணுது. கொஞ்சம் நல்லா இருக்கா மாதிரி தோணுது, கொஞ்சம் ஸ்டைலிஷாக. அண்ட் லைட்டோட பவர் பார்த்தோன்னா ரீசனபிளாக நல்லா தான் இருக்குது. 160 வாட்ஸ்ன்னு சொன்னாங்க. லைட் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து கேட்டுட்டு போனப்போ ஒரு ப்ரைஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாற்றத்துக்கு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. இப்போ வந்த பிறகு அந்த மாதிரி நாங்கள் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த கடையை பற்றி எந்த பேர் எங்கே இருக்குன்றதெல்லாம் சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்களே சர்ச் பண்ணுங்கள், கிடைக்கும். இது எதுக்காக வீடியோனா, இந்த வென்யூவில் ஃபாக் லைட் ப்ரொவிஷன் இல்லைனாலும் நம்ம வந்து செட் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்காக தான். அண்ட் ஃபிட்டிங் எல்லாம் பார்த்தோன்னா ஸ்டாக் ஃபிட்டிங்கே ஆகிடுச்சு. நல்லாவே தான் இருந்துச்சு. தனியாக எதுவும் ஆர்டர்லாம் தெரியல, நல்லாவே இருந்துச்சு. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வென்யூக்கும் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஃபாக் வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணலாம். இதுதான் அந்த வந்து எல்லோ லைட் பிரைட்னஸும் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.